அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசியினருக்கு 2 குரு வக்கிரம், 3 கேது. தற்சமயம் குரு சாதகம், கேது சாதகம். 5 புதன், 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். 9 ராகு, 10 சனி வக்கிரம். ஆக உங்கள் ராசிக்கு 6 சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. ராசியாதிபதி புதன் 5 இருப்பதால் நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது விலகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை தாங்கள் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கான பலனை தாங்கள் பெறுவீர்கள். திறமை வாய்ந்த வேலையாட்கள் தொழிலில் இணைவதால் லாபங்கள் கூடும். பல வரவுகள் சாதகமாக இருப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும். பழைய கடன்களை அடைப்பீர். தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடுவு காலம் பிறந்திருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மனதில் நிம்மதி உண்டாகும். அதிசார குரு முழு உச்ச பலத்தோடு தன குடும்பஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. 3 கேது அமர்ந்திருப்பதும் நன்மையை தரும். பல பற்றாக்குறை இருக்காது. குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். ஒரு சிலர் புனித பயணம் மேற்கொள்வர். செவ்வாய் ஆட்சி பெற்று சுக்கிரனோடு இணைந்து யோக நிலையில் இருப்பதாலும் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதாலும் பல காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி பெறலாம். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு அமையும். சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் எதிர்பாராத பண வரவு உண்டு. கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நல்லபடியாக இருப்பதால் கலைஞர்களுக்கு வருமானமும் வாய்ப்பும் உண்டு. மனைவி, மக்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. சிலருக்கு பொருட்கள் காணாமல் போய்விடும் என்பதால் எச்சரிக்கை தேவை. கெட்டவர்கள் சகவாசத்தை விட வேண்டும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். அதனால் காரிய தாமதம் ஏற்படும். கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.